மார்க்கெட் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி முன்னிட்டு காலையில் 108 பெண்களுடைய பால் அபிஷேகம் மற்றும் மஞ்சள் தண்ணி அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று 10 மணி அளவில் மூலவர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும், அதைத் தொடர்ந்து வருகின்ற 24/7/2025 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை முன்னிட்டு அம்பாளுக்கு காலையில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று மாலை 1 மணி அளவில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவு 7 மணி அளவில் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் முடிந்து ஊஞ்சல் உற்சவமும், மாலை 6 மணி அளவில் சுவாமி திருவிழா நடைபெற இருப்பதால் அனைத்து பக்தர்களையும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பொருள் உதவி அளித்து அன்னதானத்தையும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாரியம்மனுக்கு பால் ஊற்றப்படும். வணக்கம், என் பேர் உதயா. இன்றைக்கி ஆடி முதல் நாளுன்றதுனால ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்றைக்கி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க. இனிமேலும் வாங்க, அடுத்த வருஷம் கூட வாங்க. உங்களால் முடிஞ்சது என்ன வேணால் காணிக்கையாக கொடுங்க. அம்மன் எப்படியும் உங்களுக்கு பத்திரமா பார்த்துப்பா. தேங்க்யூ.
கூட்டம் ஓரம் வந்து அப்பதான் இன்னொரு எல்லாரும் பார்க்கலாம். செஞ்சு ஒன்று லைன்ல வாங்க. ஏன்னா அடுத்தவங்க அபிஷேகம் பண்ணும்போது பார்ப்பாங்க. ஓம் சக்தி. நான் இதே தெருவில் ஏறக்குறைய 48 ஆண்டுகளாக இருக்கின்றேன். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போது ஒரு ஆண் மகன் வேண்டும். எங்கள் பரம்பரைக்கு ஆண் குழந்தையே கிடையாது. எனக்கு ஆண் மகன் வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவை தான் நான் வணங்குவேன். ஆண்டவன் துணையால், அம்மன் என்னுடைய அருளால் எனக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இன்று அவன் நன்கு படித்து நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றான். என் மகளும் நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றாள். என் பேத்திக்காக இந்த அம்மா கிட்ட நான் வந்து வேண்டுவேன். நீட்டில் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு 628 மார்க் எடுத்த அவளுக்கு அரசாங்க கோட்டாவிலேயே அவளுக்கு எம்பிபிஎஸ் கிடைத்தது. எல்லாமே இந்த அம்மனுடைய அருள். இங்கே எல்லா வளமும் வழங்கக்கூடிய அமைப்பு இந்த அம்மனிடம் உண்டு. ஆகவே ஒவ்வொருவரும் இந்த அம்மாவை வணங்கும்படி பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அம்மன் அமைந்திருப்பதே கொடநகர் மாரியம்மன் கோயில்.